ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பன் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது மத்தியானம் வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவ் போகும், பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் போகும், பாசிட்டிவ் வரும். பட் க்ளோசிங் ஒரு 2:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. நிஃப்டி 50 122 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,918 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 81,523 பாயிண்ட்ஸ், 398 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 51,010 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 262 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 42,473 பாயிண்ட்ஸ், 170 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து 1,755 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 230 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலி எஃப்ஐஎஸை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் டிஐஎஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா நேற்று 275 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக டிஎஸ் டேட்டா ஒரு 3 to 5 days எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸை கம்பேர் பண்ணும்போது டிஎஸ் வந்து பையராக இருக்கிறம்போது நெட் பையர்ஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது கொஞ்சம் பை பண்ண ரேஞ்ச் காட்டுது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் செக்டார் ஸ்டாக் என்டிபிசி, பவர் கிரிட், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆகஸ்ட்டில் நல்லா டிப் ஆயிருக்கு. அதுவும் அந்த செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 6% மேலே அந்த என்டிபிசிலாம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மோரல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆகஸ்ட்டில் வந்து பவரோட டிமாண்ட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னு. இது இயர் ஆன் இயர் பேஸில் 5.2% டிக்ளைன் ஆயிருந்துச்சு பவர் டிமாண்டு. அதே மாதிரி மந்த் ஆன் மந்த் பேஸில் 3.9% வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருந்துச்சு. ஸோ மோரல் ரெயின்ஃபால்லாம் அதிகமாக இருந்ததுனால சில இடத்துல வந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருந்துச்சு, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படி மொத்தத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பவரோட டிமாண்ட் ஆகஸ்ட்டில் குறவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது. பட் என்டிபிசி வந்து லாஸ்ட் 1 இயரில் 60% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே சமயம் அந்த என்ஹெச்பிசி, எஸ்ஜேபிஎன், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இவங்க எல்லாமே ஹைட்ரோ பவர் ப்ரொடியூசர் கம்பெனி. இவங்களும் சில கரெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. பட் என்டிபிசி ஒரு நல்ல செக்டார் ஸ்டாக் தான் நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். என்டிபிசியை நான் அன்றைக்கி எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா என்டிபிசியோட டிவிடன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. ஸோ எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்டிபிசியோட டிவிடன் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கான்ட்டு. இது வந்து என்டிபிசி பவர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு 4% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. க்ளோசிங் 3.94% க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 11,420 ரூபா அந்த ரேஞ்சை இன்னைக்கு அட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ ஏன் இன்னைக்கு இவ்வளோ ரேலியாங்கன்னா இவங்க 6,000 அந்த சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் ஃப்ரீடம் 125 அப்படிங்கிற வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பரில் மட்டுமே இவங்க வந்து செப்டம்பரில் மட்டுமே 1,711 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள். ஆகஸ்ட்டில் 4,109 வெஹிக்கிள்ஸ். ஜூலையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஜூலையில் 272 வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி இதில் விற்றுருக்காங்க. மோராட்டு 6,062 யூனிட்ஸ் வந்து இந்த சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் விற்றுருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு பஜாஜ் ஆட்டோவுக்கு. இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோட ஷேர் பிரைஸ் 4% கிட்ட ரேலியாக இருக்குது. 11,420 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா ஸ்டீலில் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. யூகே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த கவர்மெண்ட் ரிஷி சுனக் தலைமையில் அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் 500 மில்லியன் யூரோ வந்து உங்களுக்கு ஃபண்டிங் தரோம் அப்படின்னு சப்சிடியாட்டு. இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது சில சுணக்கங்கள் இருந்துச்சு, கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஒரு விளையாட்டு 500 மில்லியன் யூரோ வந்து நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க கவர்மெண்ட் அக்ரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2 பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதோட ப்ராஜெக்ட் ஒரு 1.25 பில்லியன் யூரோ. இப்போ 500 மில்லியன் யூரோ வந்து இப்போ இருக்க நியூ கவர்மெண்ட் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து 3 இயர்ஸில் வந்து ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. 5,000 ஜாப்ஸ் வரைக்கும் கிரியேட்டட் ஆகும். ஆனால் இவங்க 2 பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணுறது மூலமாட்டு 2,500 ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சில நெசசரி ஆக்ஷன் எல்லாமே கம்பெனி எடுக்கிறாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு விளையாட்டு கவர்மெண்ட் வந்து 500 மில்லியன் யூரோ நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் வந்து 184 ரூபா வரைக்கும் போச்சு. நான் அப்போவே நினச்சேன் வித்துடலாமா அப்படின்னு சொல்லி. அதான் 52 வீக் ஹை. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 148 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. இனி எப்போ அந்த 200 ரூபா லெவலில் டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக தரல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாடா ஸ்டீலை லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கோம் டாடா ஸ்டீல். இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சரியான அடி 6% மேலே ட்ராப் ஆயிருந்துச்சு. 976 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலி யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டவுன் கால் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 825 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் பிரைஸ் 20% டவுன் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது இன்னைக்கு இறங்கினது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணலாம். பட் பல்க் பையிங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸில் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் டாடா மோட்டார்ஸ் 1,000 ரூபாய்க்கு 1,030 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் ப்ரோ.
இப்போ இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் டாடா மோட்டார்ஸில் இல்லை. ஸோ நல்ல ஸ்டாக் தான், ரீசெண்டாக ஒரு கரெக்ஷன் நடக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கினா ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுமைங்கிறது ரொம்பவே அவசியம். அதனால இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் ஷேரு கிராஷ் ஆனது மட்டுமே 21,881 கோடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடேஷன் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறீங்க, டாடா மோட்டார்ஸ் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ்லாம் இறங்கியிருக்கு ப்ரோ, ஒருத்தர் சொல்லியிருக்காரு ப்ரோ 5% வந்து வாஷ் அவுட் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ ஒரு ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ்லாம் 7,000 ரூபா, அதுலேருந்து இப்போ ஒரு 6,600 வந்திருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% கூட கரெக்ஷன் ஆகலை. அந்த ஷேர் வந்து 10% கூட கரெக்ஷன் ஆகலை. நான் என்ன சொன்னேன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் 6,500 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த 7,000 ரூபா சமயத்திலே நிறைய பேர் கன்சிடர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வெயிட் பண்ணலாம் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் இன்னும் ஒரு 6,500 கிட்ட வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இல்லைனா ஒரு 6,600 பிரேக் பண்ணுறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில். இந்த ரேஞ்சிலே 1-2 கன்சிடர் பண்ணலாம் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ். ஸோ பயப்படாதீங்க, டாடா மோட்டார்ஸும் ரெட்டிஸும் இறங்கிறதுக்கு பயப்படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தாங்கிறது என்னோட ஒப்பீனியன் இந்த 2 ஷேர்லையுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி கூட தான். இது வந்து 5.7 மில்லியன் டன்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் மல்டிபர்பஸ் டெர்மினல் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த போர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் கார்கோ இதெல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்க. இதோட போர்ட் லொக்கேஷன் வந்து குஜராத் காண்ட்லா அந்த இடத்துல தான் இருக்குது. 30 இயர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டெண்டரு. பெர் டன்னுக்கு வந்து 200 ரூபா ராயல்ட்டி பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 10 தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. மோராட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இந்த தீன் தயாள் போர்ட்டை வந்து 30 இயருக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ராயல்ட்டி பெர் டன்னுக்கு 200 ரூபா பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வருண் பிவரேஜஸை பற்றி கேட்டிருக்கீங்க. 2:5 ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வருண் பிவரேஜஸ். அது எப்படி ஸ்பிளிட் ஆகும்னு கேட்குறீங்க. 2 ஷேர் இருந்துன்னா 5 ஷேராட்டு மாறும். அதே உங்கள்கிட்ட 4 ஷேர் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷேராட்டு மாறும். அதாவது எல்லா 2 ஷேருக்கும் 5 ஷேராட்டு அது மாறும். அதான் ஸ்பிளிட்டு. அவங்க 2:5 அந்த ரேஷியோவில் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வருண் பிவரேஜஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்தியா வந்து ஆன்டி சப்சிடி டியூட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 5 இயர்ஸுக்கு. எதுலனா வெல்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸு, டியூப்ஸு, அதாவது சைனா வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணுற அந்த செக்டார் ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி சப்சிடி டியூட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி வந்து ஒரிஜினல் இன்ட்ரடியூஸ் ஆனது 2019. இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்தியாவோட கம்பெனிஸில் இருக்க க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டமை கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டி வந்து எப்படி இம்போஸ் பண்ணுறாங்கன்னா மினிமம் 12 to 13% வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸோட தன்மையை பொறுத்து அதுக்கு தகுந்தாலும் சேஞ்ச் ஆகும். 12 to 13% வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சைனா வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட லோக்கல் இண்டஸ்ட்ரியை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த டியூட்டி போடுறாங்க. மோராட் இது வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. அடிஷ்னல் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பார்த்துருந்தோம். 3,100 கோடி வரைக்கும் வருவாங்க ஐபிஓ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் இப்போ ஆஃபர் ஃபார் சேலில் 2.2 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்க இருக்கிறாங்க. டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டாங்க செபிட்ட. வேல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஓலாவோட எலக்ட்ரிக் வந்து அந்த ஓலா எலக்ட்ரிக் லிஸ்ட் ஆகும்போது 50,000 கோடி மார்க்கெட் கேபிடேஷனை தாண்டி போச்சு. ஸோ அது மாதிரி இவங்களுக்கும் போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதில் ப்ரொமோட்டர் நீ பார்க்கும்போது தருண் மேத்தா, ஸ்வப்னில் ஜெயின், ஹீரோ மோட்டார் காப் இவங்க தான் ரன் பண்ணுறாங்க ப்ரொமோட்டர்ஸ் ஆட்டு. ஸோ இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் செல் பண்ணுறது ஏத்தர் எனர்ஜி ஐபிஓவில் தருண் மேத்தா, ஸ்வப்னில் ஜெயின், கேலடியம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட்டு, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 2, இன்டர்நெட் ஃபண்ட் 2 இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நான் இதில் அப்ளை பண்ணல. ஏன் அப்ளை பண்ணலன்னா எனக்கே ஒரு நம்பிக்கை போயிடுச்சு, இந்த ஐபிஓவில் நமக்கு அலர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கை போனதுனால அப்ளை பண்ணல. ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் அலர்ட் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மெகா ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ இது பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓவில் 3.24 lakh crore வந்து பிட்ஸ் வந்து சப்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி அவங்க ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டு 1,758 கோடி அவங்க ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த ஐபிஓ சைஸில் 4,802 கோடி தான். இப்போ ஓவர் சப்ஸ்கிரைப் நல்லா இருக்குது. ஸோ மொத்த ஐபிஓ அப்ளிகேஷன் பார்க்கும்போது 88.94 lakh அப்ளிகேஷன் வந்து இந்த ஐபிஓக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பிளேசிங் பிட்ஸ் ஒர்த்து பார்க்கும்போது 3.24 lakh crore இருக்குது. ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்குது.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி தான் கிடைக்குமான்னு தெரில. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் ஷேர் அலர்ட் ஆகுறதுக்கு. ஸோ கிடச்சினா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க இந்த ஷேரில் வாய்ப்பு இருக்குது. ஸோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணோம். இது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்டோட் ஃபார்மா, இவங்க நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். இவங்க ஒரு ஐ ட்ராப்பை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கண்ணாடி தேவையில்லை, அதை யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா DCGI அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஐ ட்ராப்புக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பெர்மிஷனை வந்து சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி எங்கள்கிட்ட வந்து அப்டேட் வர வரைக்கும் இந்த நியூ ஐ ட்ராப்பை வந்து செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீஸ்பயோஃபியா அந்த ப்ரீஸ்பயோஃபியா அப்படிங்கிற அந்த நோய் சஃபரிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த ஐ ட்ராப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மறு உத்தரவு வர வரைக்கும் இந்த நியூ ஐ ட்ராப்பை நீங்கள் வந்து செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்டோட் ஃபார்மால வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்து ஆதித்யா இன்ஃபோடெக்ல ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த அக்யூசியேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட்ங்கிறது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. குறிப்பாக லைட்டிங் சொல்யூஷன், டெலிவிஷன், வாஷிங் மிஷின், செக்யூரிட்டி சிஸ்டம், வேரபிள்ஸ், ஹியரபிள்ஸ் இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் அப்படிங்கிற கம்பெனியை டிக்சன் டெக்னாலஜிஸ் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்திய நேவி தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3 மெகா டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு ட்ரோனு, அடுத்து வந்து ஸ்கார்பியன் சப்மரைன்ஸு, ரஃபேல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ப்ராஜெக்ட், இப்படி இந்த 3 செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. 3 மெகா டீல் எண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இயரில் இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட இந்திய நேவி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் ஐகானிக் 9, இந்த கார் வந்து இது ஒரு SUV செக்மெண்ட்ல தான் வருது. குளோபலி பார்க்கும்போது இந்த வருஷத்துல இது வந்து லான்ச் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூண்டாய். ஸோ இது வந்து SUV எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல தான் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஹியூண்டாய் ஐகானிக் 9 அப்படின்னு சொல்றாங்க. மோராட்டு வேரியன்ட் வந்து பார்க்கும்போது 3 row லேஅவுட் அப்படின்னு சொல்றாங்க. கியா EV9 அந்த செக்மெண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் ஐகானிக் 9 பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த கார் வந்து நான் உங்களுக்கு பிக்சராக ஷோ பண்ணுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MG மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. MG மோட்டார்ஸ் வந்து அவங்களோட 3rd எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்தியாவில் அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. MG வின்சார் EV அந்த செக்மெண்ட்ல வின்சார் EV அப்படிங்கிற ஒரு காரை வந்து MG மோட்டார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதோட ப்ரைஸ் 9.99 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்ச ரூபாய்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு. மேபி இது வந்து டாடா மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் காருக்கு ஒரு காம்படிஷன் ஆட்டு கொண்டு வராங்களோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா ப்ரைஸ் பார்க்கும்போது 10 lakhக்குள்ளே கொண்டு வரதுனால டாடா மோட்டார்ஸோட EVக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷன் இருக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இது வந்து MG மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட தமிழ்நாடு லெவலில் வந்து அப்டேட்டு. தமிழ்நாடோட CM வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிருக்காங்க. அங்கே வந்து ஃபோர்டோட சில ஹையர் லெவல் அஃபிஷியல்கிட்ட வந்து மீட்டிங்கில் இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஃபோர்டோட பிளான்ட் வந்து ரீசனாட்டு ஒரு 2 years முன்னாடி நம்ம சென்னையில் வந்து அதை க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து மறுபடியும் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹையர் அஃபிஷியல்கிட்ட ஃபோர்ட் கம்பெனியோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு 350 acres ஒரு ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இவங்க மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த பிளான்ட் வந்து அப்படியே இருக்குது. புதுசாக ஒரு கம்பெனி வந்து பிளான் செட்டப் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபோர்ட் கம்பெனிக்கிட்ட வந்து நம்மளோட தமிழ்நாடு CM லெவலில் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு CM வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை வந்து ஈர்க்கிறதுக்கு வேண்டி அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. மோரல் இது வந்து ஃபோர்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.